ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பார்ட்டி ஆஃப் நன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கதை போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா போக போக கதை வந்துட்டு வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. எல்டு மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாரு. நான் தான் வென்ஸ் பிரயாஸ் அண்ட் நீ ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். மத்தவங்க சொல்றத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. டேசிங் எக்ஸ்பெடிஷன்ல நீ கலந்துக்கிடணும். செல்மா உனக்கு மத்த டீட்டெயில சொல்லுவான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஃப்ளோர் 21 ரீச் பண்ணணும். ரெண்டாவது நாள் 36, மூணாவது நாள் 51th ஃப்ளோரை ரீச் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. ஓரன் மாதிரி டேலண்டடான ஆளு ஹீரோ பார்ட்டி விட்டு வெளியே வந்துட்டோம்னா ஹீரோ பார்ட்டிக்கு தான் அது பெரிய லாஸ். அவன் இல்லாம அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்கன்னு வென்ஸ் யோசிக்கிறான். சப்பார்ட் மேஜிக்கை கம்பேர் பண்ணும்போது அவனோடது ரொம்பவே ஹை லெவல். மல்டிபிள் ஒரிஜினல் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணுவான். சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட்டான சப்போர்ட் மேஜிக்கை கொடுப்பான். ஓரன் இல்லாம ஹீரோஸ் பார்ட்டி வீக்கா இருக்கும். இது நம்ம சில்வர் ராபிட்ஸ் மேல வர்றதுக்கான நேரம் அப்படின்னு செல்மா சொல்லவும், என்சாண்டர்ஸ் அந்த அளவுக்கு ஃபேமஸ் தரமன் மத்தவங்க கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வென்ஸ் யோசிக்கவும், நான் மட்டும் எக்ஸப்ஷனல் பட் மத்த என்சாண்டர்ஸ் யாரும் பெருசா மறைக்க மாட்டாங்க. அவன் அதனாலதான் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்றானா என்னமோன்னு செல்மா சொல்லியிருப்பா. அவ சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இப்படிதான் நடக்க போதெல்லாம் டீட்டெயிலிங்கா சொல்லவும், பரவாயில்ல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே வேற எதுவோ கொஸ்டின் இருக்கான்னு செல்மா கேட்கறா. பட் எதுனால வெறும் 5 எஸ்கார்ட் நம்ம ஹீரோ கேட்க, உங்களை மாதிரி பெரிய கில்டா இன்னும் அதிக எஸ்கார்ட் அனுப்பி விட முடியுமே நம்ம ஹீரோ கேட்டா. புது ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ளோர் 51க்கு கூட்டிட்டு போக போறோம். ரிஸ்க் அதிகமா இருந்தா தான் அவங்களும் வளருவாங்க அப்படின்னு செல்மா சொல்றா. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற ரீசன் இருக்கு. பட் ஒரு அவுட் சைடரா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் அதை நோண்ட வேண்டாம் நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு விட்டுருதான். அட்வான்ஸா 2 கோல்டு காயினும் முடிச்ச உடனே 10 கோல்டு காயினும் கொடுக்கும்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கான சேலரி இல்ல அதை தாரீங்களே நம்ம ஹீரோ கேட்டா. நாங்க உன்னை அவ்வளோ ஹையா வேல்யூ பண்றோம் அப்படின்னு வின்ஸ் சொல்றோம். நாளைக்கு டஞ்சன் ரைட்ல அப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு செல்மா சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ கிளம்புறான். நாள் பிளான் பண்ணபடியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆரன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி செல்மாவா சிஸ்டர் கூட வர. சோஃபி இன்னைக்கு டிஃப்ரெண்டான அவுட்ஃபிட் போட்டிருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். இதுதான் ரொக்கீஸ்க்கான அவுட்ஃபிட் அப்படின்னு சோஃபி சொல்றா. சோஃபி நம்ம ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கவோ இந்த செல்மா கடுப்பாயிட்டு, ஓரன் உனக்கு எதுவோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டா. அப்படிலாம் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பார்ட்டில ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருந்தா பட் அவ ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ சொல்ல. நீ எங்க தங்கி இருக்கன்னு கேட்டா ஒரு இன்ல தான் நம்ம ஹீரோ அட்ரஸ் சொல்லுவோம். சோஃபியா நீ எதுக்கு அவன் அட்ரஸ்லாம் கேட்கற, நைட் அவன் ரூமுக்கு போறியா அப்படின்னு செல்மா கேட்கவோ, யதார்த்தமா தான் கேட்ட நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சோஃபியா தட்டுறா. நான் ஒரு அவுட் சைடருங்கிறதுனால அந்த ரொக்கீஸ்க்குலாம் ஏமல அந்த அளவு நம்பிக்கை இல்லையோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொக்கீஸை ரிலாக்ஸ் ஆக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு செல்மா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. பேலன்ஸ் இருக்கிற 3 எஸ்கார்ட் மெம்பர்ஸையும் நம்ம ஹீரோ மீட் பண்றான். செல்மா சொன்னா கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்கன்னு அந்த மத்த 3 பேரும் நம்ம ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. ஆந்தம், பெர்னார்ட், டிஃபெண்டர் அப்படின்னு அந்த 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகும். நான் கேத்தி ஹீலர்னு அந்த பொண்ணு சொல்றா. சோ நீ என்சாண்டர், நான் அட்டாக்கரா நம்ம ஹீரோ பாக்குறான். சோ மொத்தமாவே 5 பேர் தான் அந்த டீம்ல எஸ்கார்ட்டா இருக்காங்க. செல்மாவா பார்ட்டில ஒரு பவர்ஃபுல்லான ஆளா நீங்க இழந்திருக்கீங்க. பட் ஆனா ஓரன் ஒன்னு மாதிரி ஒரு என்சாண்டர் தானே, அவனை அட்டாக்கரா கூட்டிட்டு போறியான்னு கேட்கவும், பட் லாஸ்ட் 1 வருஷமா எங்க கில்டு எந்த ஒரு பெரிய ஸ்டெப்பும் மேக் பண்ணல. நாங்க இழந்த விஷயத்தையும் திரும்ப கொண்டு வர முடியாது. பட் ஆரன் என் கூட இருந்தா கண்டிப்பா எங்க கில்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரிவா ஆரன் நம்ம போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை செல்மா கூட்டிட்டு போயிட்டு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 51th ஃப்ளோருக்கு போகிறோம். எல்லாரும் ரொம்பவே கவலையாக இருக்கீங்கன்னு தெரியுது. கவலைப்படாதீங்க, ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுதான் ஆரன், ஃப்ளோர் 94 ரீச் பண்ண ஹீரோஸ் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு செல்மா சொல்லவும், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தர் கூட இருக்காரான்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோ பார்ட்டியை விட்டு நான் வந்துட்டேன், நான் ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவன் சொல்கிறாலே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ஃபுல் ஆகுறாங்க. இப்படி சொல்றது சரியா நம்ம ஹீரோ கேட்டா. போய் சொல்லியே நீங்க உண்மையிலேயே 94th ஃப்ளோருக்கு போயிருக்கீங்க. அது போக ஹீரோ பார்ட்டியில் மெம்பரா இருந்த ஒரு பர்சன் தானே, இப்போ இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு செல்மா கேட்குறா. இது அப்புறமா பிரச்சனையாகாம இருந்தா சரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்களோட திறமையான ருக்கீஸ் குரூப் 10ல இருக்காங்க, நீங்க அவங்கள எஸ்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு செல்மா சொல்றா. பார்த்தா அதுல வர 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. சோஃபியாவோ இதுல இருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறான். வேற யாரும் இங்க வர லேட் ஆகுதா நம்ம ஹீரோ கிட்ட. மொத்தமே 3 பேர் தான் அவங்க சொல்றாங்க. என் கூட யாராலையும் கீப் அப் பண்ண முடியல, நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி அந்த பிளாண்ட் ஹேர் பையன் சொல்றான். இப்பவே அவன் ஆட்டிடியூட் காட்டுறானே நம்ம ஹீரோ பாக்குறான். நான் தான் லோகன் ஹைவர்டு, ஒரு என்சாண்டர் அப்படின்னு நம்ம சொல்றான். கேரலைன் இன்க்லாட் ஒரு டிஃபெண்டர்னு சொல்லவோ, டிஃபெண்டர்னா அப்ப ஆர்மர் போடலையா நம்ம ஹீரோ கேட்டா. ஷீல்ட் அண்ட் ஆர்மர் தேவைப்படாத ஒரு டிஃபெண்டர்னு சொல்லவோ, என்ன சொல்ற டாஷ் பண்ணிருவியா நம்ம ஹீரோ கேட்கறா. ஆமா, நான் மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணணும், டிஃபெண்டரா இருந்தாதான் ஃப்ரண்ட் லைனுக்கு போக முடியும், அதான் நான் டிஃபெண்டரா இருந்து டாஷ் பண்ணி அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா. டாஜிங் டைப் டிஃபெண்டர் ரொம்பவே கஷ்டமே ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய பேர் அவளை வான் பண்ணிட்டாங்க, அவ கேட்க மாட்டேங்கிறான் லோகன் சொல்றான். சரி அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தா, நான் ஸ்லோஃபியா கிளாடல் ரியர் அட்டாக்கர், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவேன் மேஜிக் வச்சு அப்படின்னு வா சொல்லவும், சோஃபியா ஒருத்தி தான் நார்மலா தெரியுதா நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோஸ் பார்ட்டியும் எங்க கில்டும் எதிரியாச்சு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேரலைன் கேட்கறா. செல்மா
சொன்னதை நீ கவனிக்கலையா? நான் ஹீரோ பார்ட்டில இருந்தேன்னு தான் அவ சொன்னா. நான் இப்ப ஹீரோ பார்ட்டில இல்ல, வெளியே வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே ஹீரோ பார்ட்டி வேற லெவல்னு சொல்லுவாங்க, அதை விட்டு ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேரளைன் கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு சோஃபியாவை முன்னாடியே தெரியுமான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அமேசிங்கான ஒரு ஆளு கூட வருவாருன்னு சோஃபியா முன்னாடியே சொன்னா, இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு கேரளைன் சொல்லுவான். ஆமா, அவர் என் உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு சோஃபியா சொல்றா. அவருவன் கூட இருக்காரு சோஃபியா, சோ நீ நர்வஸா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கேரளைன் சோஃபியா மேல டேக் கேர் பண்ணிக்கிறா. சோஃபியாவை காம் டவுன் பண்ணதா கேரளைன் இப்படி பண்றா நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். பின்னாடி இருந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோவோட ட்ராப்ல அதுங்க மாட்டி இறந்து போகுது. இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ரைஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண நிறைய டைம் எடுக்கும், அதான் நானே ட்ராப்பை செட் பண்ணி சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ யாருக்கோ தெரியாம இதை பண்றான். இப்போ ஃப்ளோர் 20க்கு இவங்க போயிட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், பட் அவன்கிட்ட திறமை இருக்கு, உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தான். பட் ஆனா லீடரா அவனுக்கு எப்படி மத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு தெரியல. கேரளைன் உண்மையிலே ரொம்ப ஸ்பீடா இருக்கா. டிஃபெண்டரா இருந்தாலும் அவ ஃபர்ஸ்டா போயிட்டு மான்ஸ்டர் கொல்றதுக்கு முன்னாடி போயிட்டா. அவ முன்னாடி போய் ஃபைட் பண்ணிட்டு இருந்தா பார்ட்டி மெம்பர்ஸை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோஃபியா நார்மல் பீப்புளோட ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா, பட் ஆனா அவ பார்ட்டி கூட அவ மெர்ச் ஆகல. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு வரா. இவங்க டார்கெட் ஆன ஃப்ளோர் 21க்கு இவங்க வந்துட்டாங்க. ஃப்ளோர் 21ல உங்க கார்டர் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் இப்ப வெளியே வந்துருந்தாங்க. குரூப் 10 வந்துட்டு ஒரு குரூப்பாவே ஒர்க் பண்ணல, இப்பதான் எனக்கு புரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், போக போக இம்ப்ரூவ் ஆயிருவாங்க அப்படின்னு செல்மா சொல்றா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரியே இருக்காங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா ஹீரோ பார்ட்டியை விட்டு இவனை நாங்க வெளியே அடிச்சு துரத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. எங்க பார்ட்டியில இப்போ ஒரு புது என்சாண்டர் வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் அதுல இருக்கு. இதுக்கு தான் முன்னாடியே சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பெடிஷன்ல என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே போறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ டஞ்சன் ரைடுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆரன் அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டவள் லூனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலிவர் கூட சேர்த்து இந்த லூனா அப்படிங்கிறவளோ நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஹீரோஸ் பார்ட்டில அவளோ ஒருத்தி. நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பின டயத்துல அவ வேற ஒரு வேலையில இருந்திருப்பா. ப்ளீஸ் நம்ம பார்ட்டிக்கே நீ திரும்ப வரியா, உன் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தேவை அப்படின்னு வா சொல்றா. நீ என்ன ஸ்ட்ராங்னு திங்க் பண்றா, பட் உன் பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அதுலயோ குறிப்பா இன்னைக்குள்ள நியூஸ் ஆர்டிக்கலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவோம், சாரி நான் நியூஸ் பேப்பர் பார்க்கல, நானா தான் இதை உன்கிட்ட வந்து கேட்கறேன், கூட வந்தா மத்த பார்ட்டி மெம்பர்ஸ் மனசையும் நான் மாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு லூனா கேட்கறா. நீ போய் நியூஸ் பேப்பரை படி, கண்டிப்பா உங்க பார்ட்டிக்கு என்னால திரும்ப வர முடியாது, நான் வரவும் ஆசைப்படல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பண்ண ப்ராமிஸை மறந்துட்டியா, கிரேட் டஞ்சனை ஒன்னாதான் கிளியர் பண்ணுவான் அப்படின்னு வா சொல்லவும், நீ ஆலிவர் நான் 3 பேரும் தான் அந்த ப்ராமிஸை பண்ணோம், பட் ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணது ஆலிவர் தான், அவன் தான் என்ன பார்ட்டியை விட்டு வெளியே அனுப்புனா, ஸோ நான் திரும்ப வர்றதா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமா கிளம்பியிருந்தான். நம்ம 3 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும் சரியா, நம்ம ஒன்னா சேர்ந்து டஞ்சனை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஆலிவர் நம்ம ஹீரோலாம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து சோகமாகறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ வேணும்னே நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோவை அவங்க தான் பார்ட்டியை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு புது என்சாண்டரா அவங்க பார்ட்டிக்கு வந்துட்டாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் லோனாங்கிற இந்த பொண்ணு அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ மேல உண்மையிலே அக்கறையா தான் இருந்திருக்கா. இனிதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.